ரசிகர்களே, நானும் ரசிகர் தான். ரஜினி சார் என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் கூலி படம் பாக்குறதுக்காக வரல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்றதுக்காக தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, இந்தியில அமீர் கான் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, கர்நாடகத்துல உபேந்திரா அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க, மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் சௌபின் அவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கிளுகிழுப்பு குழுகுழுப்புக்கு அந்த மோனிகா அந்த பொண்ணு பேர் பூஜா அவங்கள பயன்படுத்திருக்காங்க. வியாபார நோக்கத்துல இவங்க எல்லாருமே பயன்படுத்திருக்காங்க. படம் பேன் இண்டியா படம்ன்றதுனால. ஆனால் பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்துல ஏன் பயன்படுத்தவில்லை? லோகேஷ் கனகராஜ் சார், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். நீங்க ஒரு வியாபாரத்திற்காக நீங்க மற்ற மாநிலங்களில் உள்ள அந்த நடிகர்களை பயன்படுத்திருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் சரவணா அவர்களை நீங்க இந்த படத்துல பயன்படுத்தாதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். தமிழன் என்று நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் குரல் கொடுத்துட்டு வர்றது பெருசு இல்ல, புரியுதுங்களா? அந்த தமிழன் என்ற உணர்வு நீங்க டைரக்ஷன் பண்ற அந்த படத்துல காட்டணும், சரிங்களா? இவருக்கு என்னங்க குறைச்சல்? லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களுக்கு என்ன குறைச்சல்? இவருக்கு அழகு இல்லையா? ஸ்டைல் இல்லையா? நடிப்பு இல்லையா? சொல்லுங்க. அவரோட நீங்க லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட நடிப்பை பார்த்திருப்பீங்க. லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவரோட டான்ஸ பார்த்திருப்பீங்க. லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆயிருக்கப்போ அவரோட ஃபைட்ட பார்த்திருப்பீங்க. அன்னைக்கு 5 மணி காட்சி தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படி பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இன்னைக்கு உலகமே பார்க்கக்கூடிய இந்த கூலி படத்துல நீங்க பயன்படுத்தாது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். மிஸ்டர் சூப்பர் ஹிட், புரியுதுங்களா? அப்படி அதே கேட்டிங் சொன்னதான் ஞாபகம் வருது. இருவா கம்பெனி பேரு என்ன? சன் பிக்சர்ஸ் சார். கலாநிதி மாறன் சார், உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்க ஒரு வியாபார நோக்கத்துல எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஆளு. கலாநிதி மாறன் சார், உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. இப்படி பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை கூலி படத்துல ஏன் சார் நீங்க பயன்படுத்தல? சொல்லுங்க. ஒரு தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதை செயல்முறையில காட்டணும், தெரியுங்களா? எது எப்படியோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகி இன்னைக்கு கூலி படம் சூப்பர் ஹிட் என்ற ஒரு இனிமையான செய்தி, மனசுக்கு கூலிங்கான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அதனால இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனிமேலாவது நீங்க ஹிந்திக்காரன் அங்க இருந்து வந்துட்டான், தெலுங்குக்காரன் இங்க இருந்து வந்துட்டான், மலையாளம் இங்க இருந்து வந்துட்டான்னு நீங்க சப்ப கட்டு கட்டாம தமிழனுக்கு முதல்ல நீங்க தமிழ் உணர்வோட ஒரு வாய்ப்பு கொடுங்க. எத்தனை கோடி? 1000க்கு மேலே தாண்டாம். ஒருவேளை இவரை பயன்படுத்தி இருந்தால், லெஜண்ட் அவர்களை பயன்படுத்தி இருந்தால் 10,000 கோடி தாண்டி இருக்கும், புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் சைனால சூப்பர் ஸ்டார் படம் நல்லா சூப்பர் ஹிட் அடிக்கும். இவரையும் சேர்த்திருந்தால் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, அந்த டிகா இந்த டிகான்னு எல்லா டிகாலையும் தலைவன் அவர்கள் புகழ் பாடிட்டு இருந்திருக்கோம், சரிங்களா? அதனால இயக்குனர் அவர்களே, தயாரிப்பாளர் அவர்களே, தயவு செய்து தமிழன் என்று மேடையில் மட்டும் சொன்னால் பத்தாது, தமிழர்களை பயன்படுத்துங்க, சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கம். உலகத்துக்கே தெரியும் நான் விஜய் சாரோட மாநாட்டுக்கு போவேன் அப்படின்றது. ஏன்னா நான் விஜய் சாரோட ரசிகன். இந்த கூல் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணமே விஜய் சார் தான், அது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? கண்டிப்பாக வருவேன். அங்க ஏதோ தண்ணி பைப் போட்டு இருக்காங்களா, பிளம்பருக்கு இவன் வருவான், இதுக்கு அவன் வருவான். நான் கண்டிப்பாக மாநாட்டுக்கு வருவேன், சரியா? என்னுடைய மாநாடா தம்பி அப்போதுல இருந்து ஆர்வத்தில் இருக்கானே. என்னுடைய கட்சி மாநாடு நான் விரைவில் அது அறிவிப்பு வருவேன். ஏன்னா ஒரு மாநாடு நடத்தினால் அதுக்கு பல அசம்பாவிதங்கள்லாம் வேற நடக்கும். நல்லது நடந்தாலும் நிறைய கெட்டதுதான்